அது வந்து பாடத்திட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்கா? நான் சொல்றேன், சிபிஎஸ்இ ஸ்கூலு மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல உங்க பாடத்திட்டத்தை தானே நடத்த முடியும். நான் ஒரு ஸ்கூல் நடத்துறேன் சொந்தமா, நானே பாடத்திட்டத்தை தீர்மானிக்க முடியுமா? அது மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 3வது மொழி திட்டத்தை மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தை தனியார்கள் நடத்துகிற போது அதுல திமுக காரனும் ஒரு சிலர் இருக்காங்கிறத பார்த்துட்டு, அது கட்சியின் கோட்பாடு அல்ல, கொள்கை அல்ல, தனிநபருடைய வியாபாரம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, கல்வி வியாபாரமாவதை தடுக்கிறோம் நாங்க என்ற ஒரு கோரிக்கை நீங்க வச்சீங்கன்னா நியாயமா இருக்கும். நீங்க தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறவன் மேல இருக்கிற கோபம் உங்களுக்கு ஏன் மும்மொழி கொள்கையை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு ஏன் வரல? அவன் நடத்தலாம், மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு மும்மொழி கொள்கையை நடத்தலாம், ஆனா அந்த பள்ளிக்கூடத்தை வந்து திமுக காரர் நடத்தக்கூடாதுன்னு சொல்றது என்ன அயோக்கியத்தனம்? நாங்க திருமாவளவன் ப்ளூ ஸ்டார் ஸ்கூல்ல நான் நடத்தலன்னு வெளியேறிட்டாருங்க. மும்மொழி கொள்கை ரத்தாயிருமா? நாளைக்கு திமுக சார்ந்த அத்தனை பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் விட்டு வெளியேறினா மும்மொழி கொள்கை ரத்து செய்யப்படுமா? ரத்து செய்யப்படும் சொல்லுங்க பாப்போம். நீங்க ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அண்ணா சாலைக்கு வர முடியுமா வர முடியாது அப்படிங்கிற நிலையில துணை முதலமைச்சர் பேசியிருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒத்தியா வர்றேன், படை இல்லாமல் ஒத்தியா வர்றேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அண்ணா சாலையில எந்த இடம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. அப்படிங்கும் போது அவரை பற்றி பேச நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த மோதல் துணை முதல்வருடைய பதில் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டிலே வந்து மும்மொழி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு இருமொழியே போதுமானது, என் தாய்மொழி தமிழிலே நான் கல்வி கற்றுக்கொள்வேன், இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு, அரசு அலுவலகங்களோடு நிர்வாக ரீதியாக தொடர்பு கொள்வதற்கு, வெளிநாடுகளை தொடர்பு கொள்வதற்கு ஒரு உலக மொழியாக நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வேன். எனவே இருமொழி கொள்கை எங்களுக்கு போதுமானது, நாங்கள் ஆங்கிலத்தால் பலனடைந்திருக்கிறோம். அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள், சாமானிய வீட்டு பிள்ளைகளாக இருந்தவர்கள் கூட, மயில்சாமி, அண்ணாதுரை போன்றவர்கள் விஞ்ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் அப்துல் கலாம் போன்றவர்கள் குடியரசுத் தலைவர் வரைக்கும் உயர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரோவினுடைய தலைவராக சிவன் என்பவர் வந்திருக்கிறார். நாங்கள் ஆங்கிலத்தால் பெற்ற பலன் என்ன என்பதை ஒவ்வொரு சாதாரண மத்தியதர குடும்பம், நடுத்தர குடும்பங்களிலே அதனுடைய பலாபலனை அனுபவித்திருக்கிறோம். இந்தி படிப்பதனால் என்ன பயன் பெற்றார்கள் என்பதை மத்திய அரசாங்கமோ அல்லது பாஜகவோ சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறதா என்று கேட்டால் தயாராக இல்லை. வட மாநிலங்களில் இருந்து கிளம்பி வருகிறவன் எல்லாம் இந்த ஊரிலே உடல் உழைப்பு தொழிலாளர்களாக, பாட்டாளிகளாக, உதிரி பாட்டாளிகளாக, கூலி வேலை பார்ப்பவனாகத்தான் இங்கே வந்திருக்கிறான். எனவே அவனிடத்திலே பானிபூரி வாங்கி சாப்பிட்றதுக்காக நான் இந்தி கற்றுக்கொள்ளணும் என்றுதான் இவர்களால் சொல்ல முடிகிறதே தவிர, இந்தி கற்றுக்கொள்வதால் இவ்வளவு பெரிய உயரத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய சிகரத்தை அடைந்திருக்கிறோம், நாங்கள் சமூக வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறோம் என்று அவர்களால் சொல்ல முடியல. இப்போ புதிதாக சொல்லப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை கூட 50% கல்வியிலே எட்ட வேண்டும் என்கிற நிலைமையை தான் இலக்காக கொண்டிருக்கிறது. ஆனால் வட மாநிலங்களிலே இன்னும் 50% கூட சேரவில்லை. ஆனால் அதற்கு நேர்மாறாக தமிழ்நாட்டிலே 100% நிகராக கல்வியிலே போய் கொண்டிருக்கிறோம். 100% கல்வி பெற்ற மாநிலமாக கேரளா இருக்கிறது. எனவே தேவையில்லாமல் இன்னொரு மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள், மீண்டும் ஒரு மொழி போராட்டத்திற்கு அழைக்காதீர்கள் என்று திராவிட இயக்கங்கள் அறைகூவல் விடுக்கிற போது அதை திசை மாற்றுகிற வேலையைத்தான் அண்ணாமலை செய்கிறார். அதனால தான் அவர் என்ன செய்கிறார்னா, வம்புழுக்கிற விதமாக ஒத்தைக்கு ஒத்த வர்றியான்னு கேட்குற மாதிரி, நான் அண்ணா சாலைக்கு வர்றேன், நான் போஸ்ட் ஓட்ட போகிறேன் என்று தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அவர் கிளப்புறார். அவர் போலீஸ் லாங்குவேஜ்லேயே எல்லாத்தையுமே டீல் பண்ணுறாரு. இங்கே போலீஸ்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, வீம்புக்கு இந்த ரவுடிகள்கிட்ட பேசுகிற மொழி, விசாரணை கைதிகள்கிட்ட பேசுகிற ஒரு மொழி இருக்குது. நீ முடிஞ்சா நீ செஞ்சு பாரு, நீ திருடிடுவியா, நீ எஸ்கேப் ஆயிடுவியா, உன் மேலே நான் எஃப்ஐஆர் போடுவேன், இந்த மிரட்டல் துணியில் பேசுவாங்கல்ல, அந்த பாணியை அவர் அரசியலில் அண்ணாமலை கை கொள்கிறார். எனவே உதயநிதி வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவரோடு உரையாடி என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று அவர் கருதுகிறார்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலைக்கு வர முடியுமா அப்படிங்கிற கருத்துக்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முன்வைக்கிறாங்க. ஸோ அண்ணா சாலைக்கு இல்லை அவர் தான் நான் அண்ணா சாலையில் போஸ்ட் ஓட்டுவேன் அவர் தான் தொடங்கி வச்சார், அண்ணாமலை தான் தொடங்கி வச்சார். நீ நீங்கள் நேரடியாக வாங்கன்னு சொன்ன சவால் என்பது 2 பேருமே அது ஒரு மீடியா ஸ்டெண்டு தான், அதுக்கு சீரியஸான எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா கடந்த காலங்களில் அவர் செஞ்ச எந்த மீடியா ஸ்டெண்டுமே வெற்றி பெறலை. சாட்டையால் அடித்துக் கொள்வேன்னாரு, எல்லாமே அடுத்த நாளே அந்த செய்தி ஒரு பரபரப்பான செய்தியாக இல்லாமல் போய்விட்டது.
அதனால் அண்ணாமலையினுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை என்பதுதான் யதார்த்தம். இப்போ இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திமுக நடத்தக்கூடிய திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு அப்படிங்கிற வாசகங்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படலை. மும்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஏன் அங்கே இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு அப்படிங்கிற இது பயன்படுத்தப்படலாம்? அதற்கு காரணம் மத்திய அரசு தான். இந்த முறை வேறொரு மொழியை, எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் போன முறையெல்லாம் இந்தி கற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் என்று சொல்றாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் இந்தி தான். இருந்தாலும் வேறு மொழியும் கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க இல்லையா, அதனால மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் ஆதாரங்களை வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல பேரை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல மொழிகள், அதாவது வெளிநாட்டு பிரெஞ்சு உள்ளிட்ட பல மொழிகளை கற்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அப்போ அங்கே பல மொழிகள் இருக்கும்போது ஏன் முன்மொழிகளை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி உருவாதில்ல சார்? இல்லை, இது அடிப்படையில் ஒரு ஆதாரமற்ற ஒரு பொய். அது என்ன காரணம்னா, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய, மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே இருமொழி கொள்கை இருக்கிறது. சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறது யாருன்னா, அந்த பாடத்திட்டத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் யாருன்னா மத்திய அரசாங்கம். அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலோடு நடக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் தான் இந்தி போன்ற அல்லது பிற மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதை யார் நடத்துகிறான்னா, தனியார் நிறுவனங்கள் பல பேர் நடத்துகிறாங்க. வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள் நடத்துகிறாங்க. திமுகவிலையும் வசதி படைத்தவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களை நடத்துகிறாங்க. அது நமக்கு சந்தேகமே கிடையாது. அது பாடத்திட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், சிபிஎஸ்இ ஸ்கூலு மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அவங்க பாடத்திட்டத்தை தானே நடத்த முடியும். நான் ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன் சொந்தமாக, நானே பாடத்திட்டத்தை தீர்மானிக்க முடியுமா? நான் ஒரு மெட்ரிகுலேஷன் நடத்துகிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய சிலபஸை தான் நான் பாடத்திட்டம் வைக்க முடியுமே தவிர, நான் தான் பள்ளிக்கூடம் கட்டுனேன், நான் தான் வசதியாக இருக்கேன், அதனால் நான் சொல்கிறது தான் பாடத்திட்டம் வைக்க முடியுமா? அப்படி வைக்க முடியாது இல்லையா? இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலோடு நடத்தப்படக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூலில் சில பேர் அதை நடத்தக்கூடிய முதலாளிகளாக திமுகவை சார்ந்தவர்கள், எல்லா கட்சிக்காரனும் இருக்காங்கல்ல, ஏடிஎம்கேக்காரன் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அதனால் திட்டமிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ திமுக காரங்க தான் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குனது மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை அவங்க செய்கிறாங்க. அவருடைய உண்மையான நோக்கம் என்னென்னா, ஏழை வீட்டு குழந்தைகள் மும்மொழியை கற்க விடாமல் இவர்கள் தடுக்கிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக திமுகவின் மீது ஒரு கோபத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக செய்கிறாங்க, மும்மொழியை ஏற்றுக்கிறாங்க. இங்கே இரட்டை வடம் போடுறாங்கன்னா, அப்போ மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இருமொழி கொள்கையை கொண்டு வருவதற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏற்றுக்கொள்வார்களா? அண்ணாமலை அதை ஏற்றுக்கொள்வதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்வாரா? திமுக காரன் அதை செய்யாம விட்டுலாம்ல? உங்கள் அரசினுடைய திட்டத்தில் தானே அப்படி இருக்கிறது. இருமொழி கொள்கை தான், சிபிஎஸ்இ ஸ்கூலாக இருந்தால் கூட இருமொழி கொள்கை தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை, ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அண்ணாமலை பாடுபடுவாரா? செய்ய மாட்டார்ல. அப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தை வைத்துக்கொண்டு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியினுடைய பிழையாக மாற்றுவது, ஒரு கட்சியினுடைய தவறாக மாற்றுவது என்பது ரொம்ப உள்நோக்கம் கொண்டது, விஷமத்தரமானது. இல்லை, அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் நடத்துகிறாங்க அப்படின்னா சரி, ஓகே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சிபிஎஸ்இ பள்ளியை நடத்துகிறாங்க. சிபிஎஸ்இ பள்ளி அப்படின்னாலே அதிக அளவு பணம் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. அப்போ அவங்களே நடத்திக்கிட்டு அவங்களே இங்கே மொழியை எதிர்க்கக்கூடிய நிகழ்வை இரட்டை வேடம் அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக நடத்தல, திமுகவை சார்ந்த திமுகவில் முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய யாருன்னு சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி பேர்ல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மூன்றாவது மொழி இருக்கக்கூடாது என்பதற்கான விதிவிலக்கு தருவாங்களா? இப்ப நாம பள்ளிக்கூடமே நடத்த வேண்டாமே? இல்ல, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, மத்திய அரசாங்கம் டோல்கேட்டை வசூலிக்கிறான், எனக்கு நாங்க எதிர்க்கிறோம் சொல்றது மூலமாக நீங்க ஏன் அந்த ரோடு வழியா கார்ல போய் டோல்கேட்ல பணம் கொடுக்குறீங்கன்னு நீங்க கேட்குறீங்க. இப்போ டோல்கேட்ல பணம் வசூலிக்கிறது தப்புன்னு சொல்றதுனாலயே இப்போ வேல்முருகன்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாரு, டோல்கேட்டை நாங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க கட்சிக்காரங்க போறாங்க, டோல்கேட்ல பணம் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போ அது இரட்டை வேடமா? அப்படி கிடையாது. அரசின் திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், நீட் தேர்வை எதிர்க்கிறோம். ஆனால் நீட் தேர்வின் வழியாகத்தான் இப்போ மெடிக்கல் காலேஜில் ஃபுல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அது நிறைவேற வரைக்கும் நீட்லேருந்து தேர்ச்சி செஞ்சால் தான் இந்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியுங்கிற யதார்த்தம் நான் புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்போ காவல்துறையினுடைய அத்துமீறலை கண்டித்து ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது. அந்த கட்சி யார்கிட்ட அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தும்? காவல்துறை அனுமதி பெற்று தான் நடத்தும். அப்போ என்ன நடைமுறைனா, காவல்துறை தவறு செய்தாலும் கூட காவல்துறையினுடைய அத்துமீறலை கண்டித்து நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்தினா கூட காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி நடத்தணுங்கிற சட்ட விதியா இல்லையா? அது மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூலில்
மூன்றாவது மொழி திட்டத்தை மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தை தனியார்கள் நடத்துகிற போது அதில் திமுக காரனும் ஒரு சிலர் இருக்காங்கிறத பார்த்துட்டு, அது கட்சியின் கோட்பாடு அல்ல, கொள்கை அல்ல, தனிநபருடைய வியாபாரம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கல்வி வியாபாரமாவதை தடுக்கிறோம் நாங்கள் என்று ஒரு கோரிக்கையை நீங்கள் வச்சீங்கன்னா நியாயமாக இருக்கும். அப்போது வியாபாரம் வேற, கொள்கை வேற அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நான் என்ன கேட்குறேன்னா, கல்வி தனியாருக்கு இருக்கக்கூடாது என்று சட்டம் போட்டால் நீங்கள் இதை பேசலாம். திமுக காரை மட்டும் தனியார் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுன்னு பேசுறது அயோக்கியத்தனமா இல்லையா? நீங்க என்ன சொல்லணும், கல்வியை தனியாருக்கு கொடுக்காதே என்று பேசுகிற கோரிக்கை திமுக காரை அதை நடத்தாதுன்னு சொல்றது என்ன நியாயமா இருக்கு? கொள்கைக்கு எதிரான விஷயத்துல இவங்க அதே இதுல இருந்துட்டு எப்படி செயல்பட முடியும்? கொள்கைக்கு எதிரான விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மும்மொழி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு எங்க அவங்க செயல்படுத்துறாங்க? மாநில அரசினுடைய பள்ளிக்கூடங்கள்ல செயல்படுத்துறாங்கல்ல, அங்கே அவங்க செஞ்சாதான் மாநில அரசாங்கம் இந்த மாதிரி பேசிச்சு ஒரு மாநில கட்சி படி நடத்தலாமான்னு கேட்கலாம். மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல போய் மும்மொழி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடத்தனமான கருத்தா? பள்ளிக்கூடத்துக்கு லைசன்ஸ் வாங்கி இந்த பள்ளிக்கூடத்தை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா அதே இன்னொன்னு சொல்லவா? உங்க லேட்டஸ்ட் அப்டேட்டா நான் சொல்றேன். சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு மாநில அரசின் அனுமதியே தேவையில்லைன்னு போட்டுருக்காங்க தெரியுமா? சட்டம் போட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அப்ப மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கு மூன்றாவது மொழிக் கொள்கை தேவையில்லை என்பதற்கு நீங்க நாங்க கோரிக்கை வைக்கிறோம், தமிழர்கள் கோரிக்கை வைக்கிறோம், திராவிட இயக்கத்துக்காரங்க கோரிக்கை வைக்கிறோம், நிறைவேற்றி தருவதற்கு அண்ணாமலை தயாரா இருக்காரா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தனிநபர் விஷயத்தை பத்தியே திரும்ப திரும்ப பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணம் புரியுறதுக்காக சொல்றேன். பெட்ரோல் விலையை நான் கூடுதலாக விற்கிறாங்க, கச்சா எண்ணெயினுடைய விலையை விடவும் பெட்ரோல் கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறது, அதை நான் எதிர்க்கிறேன்னு ஒருத்தர் போராட்டம் பண்றாரு. அந்த போராட்டத்துக்கு போகும்போது அவர் எங்கே பெட்ரோல் போடுவாரு? பெட்ரோல் பங்க்ல தானே போடுவாரு, கூடுதல் விலை கொடுத்தானே போடுவாரு. அப்ப அவர் குற்றவாளியா, பெட்ரோல் விலையை கூடுதலா விற்கிறவங்க குற்றவாளியா? அதே நபருங்க யார் குற்றவாளின்னு சொல்லுங்க எனக்கு. பெட்ரோல் போடக்கூடிய நபரே பெட்ரோல் பங்க் வச்சிருந்தால் வச்சுக்கிட்டே நான் போராடலாம். நீங்க கேக்குற பதிலுக்கு நான் சொல்றேன், பெட்ரோல் பங்கே வச்சிருந்தாலும் விலையை தீர்மானிக்கக்கூடிய சக்தி பெட்ரோல் பங்க் ஓனருக்கு இருக்கா? எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? தனியார் பெட்ரோல் பங்கு நிறுவனருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? இப்ப இது நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, நீங்க பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்குல்ல, ஆட்டோக்காரர் என்ன செய்வாரு? இப்ப நீங்க ஆன்லைன்ல புக் பண்ற ஆட்டோ வேற, நீங்க தனியா ஒரு ஆட்டோ கூப்பிடுறீங்க, 100 ரூபாய்க்கு போக வேண்டிய இடத்துல என்ன கேட்கிறாரு? அண்ணே ஒரு 20 ரூபா 50 ரூபா போட்டு கொடுங்க கேட்கிறாருல. என்னையா கூட கேட்கறேன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்குண்ணே. இப்ப நீங்க தனிநபருடைய ஒரு ஓட்டுநர் மேல கோவப்படுறதுக்கு அப்படிங்கிறதுக்கும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துறவர்கள் மீது கோவப்படுறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறவன் மேல இருக்கிற கோபம் உங்களுக்கு ஏன் மும்மொழி கொள்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு ஏன் வரல? அவன் நடத்தலாம், மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு மும்மொழி கொள்கையை நடத்தலாம், ஆனா அந்த பள்ளிக்கூடத்தை திமுக காரர் நடத்தக்கூடாதுன்னு சொல்றது என்ன அயோக்கியத்தனம் நான் கேட்கிறேன். திமுகங்கிறது கோட்பாடு. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவை சார்ந்தவர்கள் சாமி கும்பிடுறவன் இருக்கான், திமுகவினுடைய கோட்பாட்டில் வேறு கருத்து இருக்கும், சாதி மறுப்பு தான் திமுகவினுடைய கொள்கையா இருக்கும், சொந்த வாழ்க்கையில சாதியை பின்பற்றக்கூடியவனா இருப்பான், அது அத்தனைக்கும் திமுக பொறுப்பு இருக்குமா? எல்லாரும் நீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? அரசியல் கட்சியில நீ யாருமே சாதியை பின்பற்றக்கூடியவன் என் கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாரையும் சேர்த்தாங்க கட்சி நடத்த முடியும். ஒருத்தன் பள்ளிக்கூடம் நடத்துறான்னா அங்க இருக்கக்கூடிய மொழி கொள்கை தவறானதுன்னா அட நிர்வாக ரீதியா நீங்க கேட்பீங்களா? தனிப்பட்ட நபரை நீங்க தாக்குவீங்களா? இப்ப நீங்க சில பேர் என்ன பண்ணுவானா, பஸ்ல ஏறிக்கிடுவான், ஒயிட் போர்டு பஸ்ல போன ஒரு வயசான பொம்பளை போய் திடீர்னு என்ன பண்ணுவோம், பஸ் மாறி ஏறி உட்காந்துரும். என்னையா அந்த பஸ்ஸில் 5 ரூபா தான் டிக்கெட்டு, நீ என்னையா 13 ரூபா கேட்குற அப்படின்னு கண்டக்டர்கிட்ட சண்டை போடும்ல. இந்த கண்டக்டர்கிட்ட சண்டை போடுறதும் திமுக காரன் ஸ்கூல் நடத்துறான்னு சொல்றதும் ஒன்று தான். யார் தீர்மானிக்கிறா? கண்டக்டரா தீர்மானிக்கிறான் 13 ரூபா டிக்கெட்டா 5 ரூபா டிக்கெட்டான்னு தீர்மானிக்கக்கூடிய சக்தி அது போக்குவரத்து கழகம் தானே தீர்மானிக்க. இந்த டிக்கெட் இவ்வளவு இருக்கணும், இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவு ரூபா, அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் 5 ரூபா கூடங்கிறத யார் தீர்மானிக்கிறா? கண்டக்டர் தீர்மானிப்பாரா? போக்குவரத்து கழகம் தீர்மானிக்குமா? கண்டக்டர் தீர்மானிப்பாராங்க? மும்மொழி கொள்கை என்பதை திணிக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் மீது கோபம் வர்றதுக்கு பதிலா யாரோ ஒருத்தன் தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறானா அதனால அவன் ஓனரா இருக்கிறனால திமுக காரன் தான் காரணமா? இது என்ன அயோக்கியத்தனமா இல்லையா அது பேசுறது? இதை சொல்லி அரசியல் நடத்துற அந்த நாட்டில் எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாருங்க. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் அது என்னுடைய லேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆனா என்னுடைய ஸ்கூல் கிடையாது, ஆனா அதனுடைய நிர்வாக குழு தலைவராக என்னுடைய பெயரை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறது? திருமாவளவனுக்கு சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு குடும்பம் கிடையாது, அவர் தன் வாழ்க்கையை சாதி ஒழிப்புக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காகவும் அர்ப்பணித்தவர். கட்சியின் பேரால் ஏதோ ஒரு நிலம் இருக்கிறது, அல்லது அவருடைய பேரால் ஒரு நிலம் இருக்கிறது. ஒரு சென்னையில் ஒரு மாநகரத்தில் நிலம் இருக்கும்போது என்ன செய்வாங்க? பயன்படுத்தி கொள்வதற்கு பல பேர் கேட்குறாங்க. நான் ஒரு இடம் வச்சுருக்கிறேன்னா, பழைய அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேன்னா, எனக்கு சொந்தமாக இடம் இருக்குன்னா இடிச்சுட்டு நாங்களே கட்டித்தரோம், மேலே ஒரு ஃப்ளோர் கட்டிக்கிறோம், நாங்கள் கட்டுமான செலவை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒரு ஃப்ளோர் எங்களுக்கு கொடுத்துருக்குன்னு கேட்குறாங்கல்ல. அது மாதிரி கேட்குறாங்க. ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் கேட்குறாங்க, திருமாவளவன் கொடுக்குறாரு.
அந்த கொள்கை அப்ப திருமாவளவன் வந்து குற்றவாளியா? இல்ல, கொள்கைக்கு புறம்பான நபர்கள் வந்தாலும் புறம்பானது. அதாவது அங்க வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் நடத்த போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு மறுபடியும் பைத்தியகாரத்தனமான கேள்வியை கேட்காதீங்க. சாராயம் விக்கிற மாதிரியே பேசுறீங்க. கொள்கைக்கு முரணானதுன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறது மத்திய அரசாங்கங்க. முதல்ல அந்த அடிப்படை அறிவோட பேசுங்க. மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு பாடத்திட்டத்துல 3வது மொழியை திணிக்க கூடாதுங்கிறது மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அந்த மறுபடியும் நீங்க கண்டக்டர் சண்டை போடுறது, மறுபடியும் கீரைக்காரி வந்து கண்டக்டர் ஏன் எனக்கு 8 ரூபாய் டிக்கெட் கூட வாங்குறேன்னு கேட்கிற அதே கேள்வி நீங்க 2வது முறை இல்ல. இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப என்கிட்ட வந்து ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு 10 வீடு இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டுல குடி வர்றதுக்கு வாடகைக்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, அந்த நபர் யார் திருடனா குற்றவாளியா எதுவுமே பார்க்காம நம்ம வீட்டை கொடுத்துருவோம். அது வீட்டுக்கு எனக்கு எதிரான ஒரு சம்பவம். நீங்க சொல்றது வீட்டுக்கு பொருந்தும். வீட்டு வரி செலுத்துறது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்? வீட்டு வாடகை வந்து நான் வாங்குவேன். வீட்டு வரியை நான் தீர்மானிக்க முடியுமா? கரண்ட் பில்ல நான் தீர்மானிக்க முடியும். அதே நேரத்தில் அந்த வீட்டுல வாடகைக்கு வரக்கூடிய நபர் யார் நல்லவரா கெட்டவரா? ஒரே ஒரு கேள்வி. ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் அங்கே நடத்தக்கூடாதுன்னு திருமாவளவன் நாளைக்கு அறிவிச்சிட்டாரு. மும்மொழி கொள்கையை ரத்து பண்ணிடுவாங்களா? பதில் சொல்லுங்க, எனக்கு தெரியல. அதாவது இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் நம்ம பேச முடியும். திமுக காரை வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலை விட்டு நாளைக்கு எல்லாருமே வெளியேறாங்க. திருமாவளவன் ப்ளூ ஸ்டார் ஸ்கூல்ல நான் நடத்தலன்னு வெளியேறிட்டாருங்க. மும்மொழி கொள்கை ரத்தாயிருமா? சொல்ல சொல்லுங்க. நாளைக்கு திமுக சார்ந்த அத்தனை பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் விட்டு வெளியேறினா மும்மொழி கொள்கை ரத்து செய்யப்படுமா? ரத்து செய்யப்படும் சொல்லுங்க பாப்போம். நீங்க அதை தாண்டி சார், அதாவது அப்படி ஒரு அறிவிப்பு வந்தா இரட்டை வேடம் போடவில்லை, போடல. பாஜக இரட்டை வேடம் போடுகிறது. மும்மொழி கொள்கையை நீ சட்டத்தின் மூலம் வழியாக திணித்து விட்டு நீ வந்து தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறவன் மேல அந்த குற்றச்சாட்டை சொல்றேன்னா பாஜக இரட்டை வேடம் போடுகிறது. திமுக இரட்டை வேடம் போடல. நாளைக்கே ப்ளூ ஸ்டார்ல இருந்து திருமாவளவன் வெளியேறிட்டா மும்மொழி கொள்கை ரத்து செய்யப்படுமா? ஒரு அயோக்கிய பெயரை சொல்ல சொல்லுங்க. பாஜகவை சேர்ந்த தேசிய தலைமையில இருந்து மாநில தலைவர் வரைக்கும் நான் சவால் விடுறேன். அண்ணாமலைக்கு பகிரங்க சவால் விடுறேன். மும்மொழி கொள்கையை நீ ரத்து செய்வியா? திமுக காரன் பூரா ஸ்கூலை விட்டு வெளியேறினா ரத்து செஞ்சிருவியா? நீ ஏன் இந்த மாதிரி இரட்டை வேடம் போடுறீங்க? தமிழ்நாட்டை ஏமாத்துறது நீங்க தான். அதனாலதான் உங்களை எப்பொழுதுமே தோல்வி அடைய வைக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டுல தாமரை ஏன் மலர மறுக்குதுன்னா நீ சொல்ற பொய் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுது. உன் பொய் வடநாட்டுல வியாபாரம் ஆகுது, தமிழ்நாட்டுல உன் பொய் ஒரு நாள் வியாபாரம் ஆகாது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.